அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 13/10/2025 விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 9 மணி வரை. குளிகை 1:30 3 மணி வரை. யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 கன்னியா லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகப்பெருமான் என்றால் முருகப்பெருமானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் கெட்டது நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நமக்கு எதிர்மறையான பிரச்சனைகள் இருக்கலாங்க. அப்படி கெட்டது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா சரியான நேரத்தில் நம்ம சரியான வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு கெட்டது விலகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் சரியான பரிகார பலன்கள் என்ன செய்யலாம், எங்கே போய் வழிபாடு செய்கிறது நல்லது, உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறனை இழக்க நேரிடலாம். உங்களுடைய பேச்சில் பதட்டமும் வேதனையும் பிரதிபலிக்கலாம். இன்று பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் மந்த நிலை காணப்படலாம். முறையான திட்டமிடல் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உங்களுடைய அணுகுமுறையில் ஈகோ பிரச்சனை காணப்படலாம். நட்பான அணுகுமுறை மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவுகளால் மனக்கவலை உங்களுக்கு ஏற்படலாம். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக செலவுகள் கூடுதலாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டு வலி அல்லது தோள்களில் வலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம். பதட்டத்தில் இருந்து விடுபட தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் மோசமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படலாம். அவற்றை சமாளிப்பதற்கு போதுமான தைரியத்தை இழந்து காணப்படுவீர்கள். எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்திருக்கலாம். அதை மாற்றி நேர்மறையாக்குங்கள். பணியை பொறுத்தவரை இன்று வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள். இணக்கமான அணுகுமுறை இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுதலின் காரணமாக நல்லுறவை பராமரிக்க முடியாது. மகிழ்ச்சியை சீர்குலைக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஏமாற்றத்தை கொடுக்கலாம். குறைந்த அளவே நிதி காணப்படுவதால் பொறுப்புகளை பூர்த்தி செய்ய இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமும் உணர்ச்சி வசப்படுதலும் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். இன்று சாந்தமாக இருக்கிறது உடலுக்கு மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக இருக்க வாய்ப்பில்லை. இன்று ஏற்ற இறக்கங்களோடு காணப்படும் நாளாக அமைகிறது. மனதை அமைதியாகவும் சமநிலையோடு வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்களை காண்பீர்கள். இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது உணர்வுகளை திணிப்பீர்கள். நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள அத்தகைய உணர்ச்சி பூர்வமான போக்குகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமாக காணப்படலாம். அலட்சியமான போக்கினால் அந்த பணத்தை நீங்கள் செலவு செய்ய காணப்படலாம். பணத்தை கவனமாக கையாளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. நீங்கள் பணத்தை அதிகமாக செலவு செய்யாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதற்கு சாதகமான நாளாக அமையலாம். உங்களுடைய உறுதியான மற்றும் தைரியமான மனநிலை அதோடு சேர்ந்த உங்களுடைய திறமை காரணமாக லட்சியத்தில் வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்குவதில் தாமதம் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேசுவதில் இன்று துணையுடனான நல்லிணக்கத்தை மேம்படுத்த உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கலாம். இன்று தேவைகளை சமாளிக்க போதுமான பணம் காணப்படலாம். தேவைகளுக்காக சிறு கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலை உங்களை நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும்.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அழுத்தமான சூழ்நிலைகளும் வெற்றிக்கு குறைந்த வாய்ப்புகளும் காணப்படுகிறது. தினசரி அலுவல்கள் உங்களுக்கு எச்சரிக்கையான அணுகுமுறையோடு கையாள முடியும். பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய குறைந்த தன்னம்பிக்கை காரணமாக திறமையாக பணிகளை ஆற்றுவது கடினம். இன்று பணிகளில் தொய்வு காணப்படலாம். பணியாற்றும் முறைகளை திட்டமிடுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வில் காணப்படக்கூடிய பிரச்சினை காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம். துணையுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் செய்வதற்கான சாத்தியம் உள்ளது. குடும்பத்திற்காக கூடுதல் செலவினங்களை செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் கவலையோடு காணப்படுவீர்கள். தினசரி செயல்களை மேற்கொள்வது கூட கடினமானதாக இருக்கலாம். இன்று களிப்பான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலமாக நற்பலன் காண முடியும். பணியை பொறுத்தவரை பணிகளில் தவறுகள் நேரிடலாம். பணிகளில் தவறு நேராமல் தடுக்க உங்களுடைய நிலைமையை உத்தேசித்து செயல்களை மேம்படுத்த வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை என்ற உணர்வு உங்களை பாதிக்கலாம். அதனை துணையிடத்திலும் வெளிப்படுத்துவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை கழிப்பதற்கு உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் பெருகி காணப்படலாம். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நீங்கள் கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி தொல்லைகளால் பாதிப்பு ஏற்படலாம். குளுமையான உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அமைதியாக இருந்தால் எதிர்பார்த்த நற்பலன்களை கிடைக்கலாம் பெற முடியும். பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பீர்கள். உங்களுடைய சிறப்பான செயல்திறன் மூலமாக மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களுடைய அகந்தை போக்கை காண்பதில் உறவில் இது நல்லிணக்கத்தையும் நல்ல நிலைமையும் சீர்குலைக்கலாம். மகிழ்ச்சியை தக்க வைத்துக்கொள்ள அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் உங்களுடைய செலவு செய்யக்கூடிய பழக்கத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்களில் வலி காணப்படலாம். யோகா மேற்கொள்வது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உறுதியுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு செயல்களில் வெற்றி கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியை பொறுத்தவரை பணியாற்றக்கூடிய முறையில் திறமை வெளிப்படலாம். நீங்கள் செய்த பணிக்காக நற்பெயர் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் பொருத்தமான ஜோடியாக மகிழ்ச்சியோடு களிப்போடு அனுபவிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் காணப்படுகிறது. சேமிப்பு அதிகரிக்கும். உங்களுக்கு ஆழ்ந்த திருப்தியை இது உண்டாக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இன்றி முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள். இன்று ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது மூலமாக அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம். முறையான திட்டமிடல் மூலமாக பணிகளை கையாண்டால் பணி சுமைகளை கையாள முடியும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான நேர்மறையான போக்கு அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். இந்த நேர்மறை சரியான புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வழிவகுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் பெறுவதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. இன்று கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆன்மீக சக்திகளின் காரணமாக ஸ்திரமான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அறிவுபூர்வமான அணுகுமுறையோடு விஷயங்களை கையாள வேண்டும். வெற்றி அடைவதற்கு நீங்கள் கடினமான முயற்சியோடு போராட வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் மூலமாக பணியில் நல்ல பலன் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மோதல் ஏற்படாமல் இருக்க துணையோடு பேசும்போது வார்த்தைகளில் மிகவும் கவனம் வேண்டும். எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள பழகுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை முக்கியமான நிதி முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. பெரிய முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி அல்லது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் சிறந்த கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, உங்களுடைய நலன்களை ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்த நாள். இன்று நீங்கள் நிறைவான திருப்தியோடு காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் உங்களுடைய திறமைகளை காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இது உங்களது துணையுடன் நல்ல நட்பான உறவு முறையை வளர்த்து கொள்ள உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மிகவும் திருப்திகரமானதாக காணப்படும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய சிறந்த மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள்.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். உங்களுடைய உறுதியான முயற்சியினால் மேற்கொண்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஆற்றலோடும் நேர்மறையான எண்ணங்களும் இருந்தால் வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகளை குறைக்கக்கூடிய வண்ணம் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். கவனச்சிதறல் ஏற்படாத வண்ணம் கவனித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வீர்கள். இது உங்களுடைய இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பை வலுப்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையோடு காணப்படுகிறது. கையில் இருக்கக்கூடிய உபரி பணம் காணப்படலாம். அதனை நீங்கள் ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்துவீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான உபாதைகளும் காணப்படாது. தேக ஆரோக்கியம் இன்று சிறப்பானதாக காணப்படும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். என்ன நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.